தளபதி விஜயோட பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய ஜனநாயகம் படத்துல உள்ள கிளிப்ஸை இறக்கி ரசிகர்களுக்கு பெரிய ஒரு விருந்தை அளிச்சிருக்கிறாரு. அந்த விருந்து மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றானா, இந்த கிளிப்ஸ் மூலமாக நமக்கு பார்க்கணும்னா இதுல பெரிய விஷயமே இருக்கு. அதாவது நானும் ஒரு அரசியல் தலைவராக போகிறேன், எனக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆணித்தரமான கிளிப்ஸ் தான் அந்த ஜனநாயக படத்துல உள்ள கிளிப்ஸை வெளியிருக்கிறார். அந்த கிளிப்ஸை மக்கள் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அந்த கிளிப்ஸும் அப்படித்தான் பதில் சொல்றது. இந்த கிளிப்ஸ் இந்த ஜனநாயகம் படம் ஒரு தெலுங்கு படத்துடைய ரீமேக்னு சொல்றாங்க. அதுவும் பாலகிருஷ்ணன் நடிச்ச ஒரு படமான்னு சொல்றாங்க. ஆனா அதே மாதிரி உள்ள படமாக நம்ம தமிழ் படங்க அப்படி எடுக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்களை மாத்துவாங்க. தளபதிக்காக நிறைய விஷயங்களை மாஸ் பண்ண வேண்டியது வரும். அப்படி இப்படி சில விஷயங்களை எல்லாம் பண்ண வேண்டும். இந்த படத்தை கடைசி படமாக அவர் எதற்காக தேர்ந்தெடுத்தார்? இந்த படம் எதற்காக மக்கள் மத்தியில செலுத்தணும்? எதற்காக இந்த படத்தை கடைசி படமாக உருவாக்கணும் அப்படின்னு விஜய் சொன்னாலும் நம்மள நம்ப முடியாது. ஏன்னா அவர் 2026ல கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்க போறார். அதற்காக வேண்டிதான் இந்த ஜனநாயகன் படத்தை கடைசி படமான்னு சொல்றாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஜனநாயகன் படம் கடைசி படமா இருக்குமா இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பிறகும் அவருக்கு படம் வரும். இதே இப்படி ஜனநாயகன் படத்தை கொடுத்து விட்டு மக்கள் மத்தியில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நானும் ஒரு அரசியல் தலைவனாக போகிறேன், எனக்கும் மக்கள் சராசரி சப்போர்ட்டுகள் கொடுக்க வேண்டும். ஆனா சப்போர்ட் இருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. விஜயும் அவ்வளவு லோக்கலா நம்ம நினைக்க முடியாது. விஜய்க்கு சப்போர்ட் இருக்குங்க. இப்போ விஜய் அரசியலை பார்த்து, விஜயுடைய ஒரு சில விஷயங்களை எல்லாம் பார்த்து மற்ற அரசியல் தலைவர்களின் கண்ணில் லைட்டாக சின்ன விஷயங்கள் தெரிகிறது. அது என்ன என்பதை நமக்கு புரியாது. ஆனா கண்டிப்பா அந்த அரசியல் தலைவர்களுக்கு நிச்சயமாக புரியும். அப்படித்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நிச்சயமாக அரசியல் தலைவர்களுக்கு தெரியும். எலெக்ஷன் முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸுக்கு கொண்டு வருவாங்க. எப்படி எலெக்ஷன் எப்படியும் மே மாசம் கடந்துரும். ஆனா இந்த படம் பொங்கலுக்கு கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். அப்பேற்பட்ட சூழல் வரும்போது நிச்சயம் விஜய் மீது மக்கள் ஒரு நாட்டம் வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஜனநாயகன் படத்தின் கதையை விஜய் உருவாக்கியிருக்கிறார். விஜய் நிறைய தெலுங்கு படங்கள்ல டப்பிங் ரீமேக்ல எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அத்தனை படங்களும் அவருக்கு பெரிய ஒரு ஹிட் படமாக அமைஞ்சதும் உண்டு, அமையாத ஒரு சில படங்களும் உண்டு. ஆனா இந்த படம் அவர் ஹிட் படமாக தான் அமையும். ஏன்னா அரசியல் கலந்த ஒரு படமாக இருக்கிறனால நிச்சயமாக அரசியலை பத்தி நிறைய பஞ்சு டயலாக்குகளும் வசனங்களும் இதுல இடம்பெறுவதற்கான எந்த மாற்று கருத்தும் கிடையாது, இடம்பெறும். அப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்த ஜனநாயகம் கிளிப்ஸை அவர் இறக்கியிருக்கிறாரு. மக்களுக்கும் பெரிய ஒரு பேரட்சியாக கொடுத்திருக்கிறார். இந்த கிளிப்ஸை பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் தோணுது. விஜய் கண்டிப்பாக ஒரு அரசியல் தலைவரான ஒரு கெத்தை மக்களுக்கு காட்டுறாரு அப்படின்னு தான் தெரிகிறது. ஆனால் அரசியல் தலைவர் கூட விஜய் போட்டி போட வரல. ஒரு அரசியல் தலைவராக நான் நிற்க வருகிறேன் என்று சுட்டி காட்டலாக இந்த படங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த போலீஸ் கட்டப்பில் வரும்போதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கி, இந்த படத்துல நிறைய சஸ்பென்ஸுகள் இருக்கி, அதற்காக ஒரு படத்தின் ட்ரெய்லரை பார்த்து ஒரு படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கணக்கு பண்ண முடியாது. எப்பொழுதும் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டருக்கு ஓடும்போது தான் ஒரு படத்தை பத்தி நமக்கு கணிச்சுக்க முடியும். அப்படித்தான் இந்த விஜயோட ஜனநாயகன் படம் இருக்க போகிறது. இந்த படம் அவருக்கு ஒரு அரசியல் என்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமான ஒரு படமாக இந்த ஜனநாயகன் படம் தளபதி விஜய்க்கு வரப்போகிறது. வெற்றி கழகம் தளபதி விஜய்க்கு இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்டம் படமாக இருக்கும். இந்த படத்தை விட அவர் முடித்து விடுவார் என்று நமக்கு சொன்னால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோக்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுகிறது பெஞ்சமின். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்